நிதிஷே நிதிஷே டேய் ரிசல்ட் வந்துச்சுடா. நான் பாஸ் ஆகிட்டேன். டேய் என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உன் மார்க் என்ன 90% மேலே தானே? டேய் 90% ஆடா. டோட்டல் 460. செம்ம ஸ்கோருடா. அப்புறம் ஏன்டா சோகமாக இருக்க? அதில் சந்தோஷப்பட என்னடா இருக்காரு? எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி திட்டினார். பக்கத்து வீட்டு பையன் 97% மார்க் எடுத்திருக்கான், நீ என்னடா 92% தான் எடுத்திருக்கேன்னு. 92% மார்க் எடுத்தோம் என் வீட்டில் எனக்கு எந்த மதிப்பும் இல்லைடா. ஆமாம், நீ பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னியே, உன் மார்க் என்ன? நானா 45%டா. 225 மார்க்குடா. எது 45%? இதெல்லாம் ஒரு மார்க்காடா? இதுக்கே நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? இந்த மார்க் வச்சு என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன சின்ன மார்க்காக தெரியல நிதிஷ், ஆனால் அதான் என் லைஃபோட பிக்கஸ்ட் ஸ்கோர். உனக்காச்சும் ஏசி ரூம் இருக்குது, டியூஷன் இருக்குது, உங்கள் அப்பா அம்மா அவனை படிக்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா உங்கள் வீட்டோட சேர்த்து 3 வீட்டுக்கு வேலை செஞ்சால் தான் எனக்கு சாப்பாடே கிடைக்கும். அதோ அந்த ஹோட்டலில் தான் நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு தூங்காமல் கொள்ளாமல் படித்தேன். எங்கள் அம்மா படுற கஷ்டத்துக்கு நான் முதல்ல பாஸ் ஆகணும்னு தெரில. ஆனால் 45% மார்க் எனக்கு போதுமாக இருந்தது. என் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் இந்த 45% மார்க் எடுக்க முடிஞ்சது. நான் ஒன்று சொல்கிறேன், சுற்றி இருக்கும் யாரும் ஒன்று பண்ணாலும் நீ உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை விட்டுறாத. ஹலோ அப்பா, நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா மார்க் எடுப்பேன்ப்பா. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குப்பா. நான் இதோட நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவேன்ப்பா. நம்புங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா. என்னடா சொன்னார்? ஆல் தி பெஸ்ட்னு சொன்னாரடா. அவ்வளோதான், சூப்பர், ப்ராப்ளம் சால்வ். சாரிடா. எதுக்குடா? இல்லை, உன் மார்க்கை பற்றி கேவலமாக பேசிட்டேன்ல. ஆனால் தட்டி விட்றா. சரி, நீ 45% மார்க் எடுத்தல, இதுக்கு என்ன ட்ரீட் தர போகிற? வா டீ கடைக்கு போகலாம். சரி வா போகலாம். நீ 90% மார்க் எடுத்தல, நீ நடத்திக்கிட்டு வர போகிற? பன் பட்டர் ஜாம் வாங்கி தரேன். சரி வா போகலாம். சரி வா போகலாம். லைஃப்பில் நம்மக்கிட்ட இருக்கிற வசதிகளை வச்சு நம்ம ஏன் மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி சோகமாக இருக்கணும்? நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படவும், மற்றவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸை மதிக்கவும் பழகணும்.